ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்கெக்ஸ் பார்க்க போகிறோம். இது மண்டே எக்ஸ்பெரி, இன்றைக்கி மார்க்கெட் லீவ். இப்போ பேங்கெக்ஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ஓப்பன் வந்து 54,742, ஹை வந்து 54,742, லோ வந்து 54,268, மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 54,394. இப்போ அதன்படி நம்ம பார்க்க போனோம்னா நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 54,400. இப்போ 54,400 கால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ப்ரைஸு 172, புட் ஆப்ஷன்ஸு 201, ரெண்டும் டோட்டலாக 373 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ 373 பாயிண்ட்ஸுக்கு நமக்கு ரேலி எப்படி இருக்க போகுது? ரெசிடென்ஸ் 1 இருக்க போகிறது 54,572, ரெசிடென்ஸ் 2 இருக்க போகிறது 54,773. இப்போ சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 54,200, சப்போர்ட் 2 54,027. இப்போ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு கிடைக்க போகிறது 54,386. 54,386க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டுன்னா கோ டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இப்போயும் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் மாதிரியே தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து 14 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. 15க்கு மேலே இருந்தால் தான் ரேலி எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போது வந்து ஐவியும் கம்மியாக இருக்குது, இந்தியா விக்ஸும் கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்கும். மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஐவி சேஞ்ச் ஆனால் மேபி ரேலி ஜாஸ்தியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா ஸ்லோ மார்க்கெட் தான் இருக்கும். பார்த்து ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எக்ஸ்பிரி வேறு இருக்குது, அதனால் ப்ரீமியம் டிகே நிறையா ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்துட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம டெலிகிராம் சேனல்லையும் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். தேவையானவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, எடுத்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.